எல்லோருக்கும் வணக்கம். பட்டர் எடுத்துட்டு தேவையில்லைன்னு கீழே ஊத்துற தண்ணியை வச்சுதாங்க இன்னைக்கு நான் 3 டிஃபரெண்டான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பட்டர் மில்க்ல புரோட்டீன், கால்சியம் அண்ட் தென் லோ ஃபேட் எல்லாமே இருக்கு. இதே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கன்சியூம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுல வந்து லோ ஃபேட் இருக்கிறதுனால. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்க ரெசிபியை கண்டிப்பா நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க குவிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். 2 days பிஃபோர் நெய் உருக்கும் போது தான் இந்த பட்டர் மில்க் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேன். நான் வந்து வீக்லி ப்ரெப் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பட்டர் மில்க்ல வந்துட்டு மேலேயே வந்து பட்டர் மிதந்துட்டு இருக்கு. இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி பிளெயினான பட்டர் மில்க் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த பிளெயினான பட்டர் மில்க்ல இருந்து தான் இப்போ நம்ம வந்து ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்ற ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபேவரேட். ஈவன் தான் குழந்தைங்கள்ல இருந்து நமக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாஸ்தா தாங்க ரெடி பண்ண போகிறோம். இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ரூபி. இதுலேருந்து நான் வந்து ஹாஃப் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு சால்ட் அண்ட் தென் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகிருக்கக்கூடாது. 90% மட்டும் பாயில் ஆனால் போதும். ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து குழஞ்சு போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னென்ன வெஜ்ஜீஸ் எடுத்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தென் அது கூடவே 2 கேரட், 1 கேப்சிகம் எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொருள் வச்சு மட்டுமே செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்தால் நீங்கள் அது கூட எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா பட்டர் தாங்க போடணும். நல்லா வந்து பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், தென் கேரட், கேப்சிகம் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இந்த டைமில் இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரி கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜீஸுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பாஸ்தா மசாலா தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பாஸ்தா மசாலா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து பெப்பர் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையுமே லிட்டில் பை லிட்டில் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த வெஜ்ஜீஸ் அண்ட் தென் மசாலா இது எல்லாமே இந்த பாஸ்தாவில் வந்து நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வந்து கிளறி விடுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வேகவே பண்ணிடலாங்க. குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரியுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து க்ரீமி பாஸ்தா வந்து வீட்டிலே செஞ்சுட்டோம். இது வந்து இந்த மாதிரி பட்டர் மில்க் வச்சு தான் பண்ணியிருக்கீங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. நம்மளாம் சொன்னால் தான் தெரியும். பாருங்கள், இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாதுங்க. 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸி. இதுக்கும் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தென் அதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு அது கூடவே துருவின இஞ்சி, 1 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரும். இதுக்கு என்ன வெஜ்ஜீஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு இது ரெண்டையுமே வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா குட்டியாக சாப் பண்ணால் தான் வேகமாக வந்து குக் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட வெஜ்ஜீஸையுமே தென் கடையில் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கி எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து அந்த வெஜ்ஜீஸ்க்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுவுமே நல்லா குக் ஆகிறதுக்கு தண்ணி தெளித்து குக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்குமே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரி ரெடி பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி தான். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா வந்து குக் ஆகி வந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி வந்து சுருண்டு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரியுமே ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரி ஆட் பண்ண உடனே வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இல்லைன்னா ரொம்ப வந்து கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுவுமே சேம் தான். க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ரொம்பவுமே வந்து கெட்டியாக வந்துடக்கூடாதுங்க. செமி சாலிட் ஸ்டேஜில் இருந்தாலே போதும். ஃபைனல் டச்சுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர்,
அண்ட் தென் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணி தென் வந்து கொரியாண்டர் லீவ்ஸும் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சுட சுட சூப்பரான வெஜ் சூப் ரெடி. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த பட்டர் மில்க்லாம் இப்படி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து ஹெல்தியான சூப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நான் செஞ்சுருக்க ரெசிபீஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு டம்ளர் அளவுக்கு பட்டர் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு நான் வீட்டிலேயே அரைச்சது தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். தென் 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து கைட்டையே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு சேம் அதே பட்டர் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து இந்த ரிமைனிங் பட்டர் மில்க் இவ்வளோ தான் இருந்தது. ஸோ அதனால் அந்த பட்டர் மில்க் ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கங்க மாவு. தென் இப்போ இந்த மாவில் வந்து பால் சைஸ் உருண்டையாக வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போவே எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு. ஆமாங்க, இன்றைக்கி நான் வந்து ஒரு கார கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். மாதிரி பால் சைஸ்க்கு எல்லா மாவுமே வந்து உருட்டி எடுத்துட்டேன். தென் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லாவே வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சு. அதை வந்து ஒரு பவுலுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தென் இப்போ அடுப்பில் வந்துட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது கூட பார்த்தீங்கன்னா கடுகு, தென் வந்து கடலைப்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, தென் 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வாசனைக்காக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போதாங்க ஒரு மெயினான பொருள் சேர்க்க போகிறேன். என்னென்னா இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடி வந்து நான் எப்படி அரைச்சேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண கொழுக்கட்டையுமே எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. அந்த பவுடர்ஸ் எல்லாமே இந்த கொழுக்கட்டையில் நல்லா இந்த மாதிரி கோட்டாகி வரணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்க 3 ரெசிபிலையுமே பார்த்தீங்கன்னா மெயினாக பட்டர் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணுறதுனால எந்த ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் எதுவுமே வராது. ஏன்னா நான் பட்டர் எடுக்கும்போது நான் தயிரோ மோரோ ஊற்றி பட்டர் எடுக்கலை. கூலிங் வாட்டர் வச்சு தான் வந்து நான் வந்து பட்டர் செப்பரேட் பண்ணேன். அதனால் எனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரலைங்க. அதே மாதிரி இந்த பட்டர் மில்க் புளிச்சும் போகலை, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இன்றைக்கி நான் பண்ண 3 ரெசிபிஸ்மே பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து என்ன ரெசிபி வந்து ட்ரை பண்ணலான்னு எனக்கு அதுவுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும்.